நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ்ல வர நவம்பர் 18 வெளியாக இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி முழுக்க முழுக்க நயன்தாராவோட தனிப்பட்ட வாழ்க்கை, காதல், கல்யாணம், திரைப்பயணம்னு எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இருக்க போகுது. இந்த டாக்குமெண்ட்ரி வெளியாக இன்னும் சில தினங்களே இருக்கிற நிலையில இப்போ ஒரு பெரிய சர்ச்சை நடிகர் தனுஷை தொடர்பு படுத்தி கிளம்பி இருக்கு. நயன்தாரா இன்னைக்கு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையில நடிகர் தனுஷ் என்னோட நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில அவர் தயாரிச்ச நானும் ரவுடிதான் படத்தோட சாங்ஸ், விஷுவல்னு எதையுமே பயன்படுத்த அனுமதி கொடுக்கலன்னு 2 வருஷமா அனுமதி கேட்டு வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பெர்மிஷன் கிடைக்காம வேற வழி இல்லாம நானும் ரவுடி தான் படம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எதுவும் இல்லாம வேற ஒரு வெர்ஷன் தான் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல டாக்குமெண்ட்ரியா வரப்போகுது. இந்த நிலையில நானும் ரவுடி தான் ஷூட்டிங் அப்போ நாங்க எடுத்த வீடியோவை இந்த டாக்குமெண்ட்ரியில 3 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த 3 செகண்ட் வீடியோவை டாக்குமெண்ட்ரியில இருந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி அதை ரிமூவ் பண்ணலனா 10 கோடி நஷ்டஈடு தரணும்னு தனுஷ் கேட்டிருக்காரு. இது இவர் எங்க மேல இருக்கிற வன்மத்துல தான் பண்றாரு. தனுஷ்க்கு நானும் ரவுடி தான் படம் பிடிக்கல. அதே சமயம் அவர் எங்களை ரொம்பவே மோசமா பேசியிருந்தாரு. அதெல்லாம் எங்களால மறக்கவே முடியாது. ஆனா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அவருக்கு அந்த படம் ஹிட் ஆனது சுத்தமா பிடிக்கலன்னு கேள்விப்பட்டேன். அது 2016 நடந்த பிலிம்பேர் அவார்ட்ல வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆடியோ லான்ச்ல நல்லவ மாதிரி பேசிட்டு நிஜத்துல இவ்வளவு மோசமா இருக்காரு. தனுஷ் இப்படி நடிச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்காருன்னு நயன்தாரா சொல்லியிருந்தாங்க. மேலும் எப்படியும் காப்பிரைட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கிறதுனால கோர்ட்ல உங்களுக்கு சாதகமா தான் எல்லாமே இருக்கும். ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். எங்க டாக்குமெண்ட்ரியா பார்த்தாவது அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து எப்படி சந்தோஷப்படணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மாத்திக்கோங்கன்னு நயன்தாரா கடுமையா தனுஷை தாக்கி பேசியிருந்தாங்க. விக்னேஷ் சிவனோ தனுஷ் குறிப்பிட்ட அந்த 3 செகண்ட்ஸ் வீடியோ மற்றும் தனுஷ் சக்கப்போடு போடு ராஜா மூவி ஆடியோ லான்ச்ல பேசின வீடியோ கிளிப்பையும் ஷேர் பண்ணி வாழ விட உங்களை நம்பிட்டு இருக்கிற ஃபேன்ஸுக்காவது அதை பண்ணுங்க, நீங்க மாறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தனுஷ் நயன்தாராக்கு அனுப்புன அந்த லீகல் நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த நோட்டீஸை விக்னேஷ் சிவன் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல தனுஷ் அவரோட அட்வொகேட் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர் அப்படிங்கிற முறையில அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருக்காரு. மேலும் நயன்தாரா தரப்புல இருந்து தனுஷ்க்கு வந்த லீகல் நோட்டீஸ்ல இந்த பிஹைண்ட் தி சீன்ஸை ஷூட் பண்ண தனியால யாருக்கும் உங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க போல. அதுக்குமே தனுஷ் தரப்புல இருந்து பதில் அளிக்கப்பட்டிருக்கு. தனுஷ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சம்பளம் அடிப்படையில வேலை செஞ்ச என்னோட எம்ப்ளாயிஸ் தான் அந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா